ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த நிறைய குடும்பங்கள் வெளிநாடுகளில், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போயிட்டு செட்டில் ஆகிறாங்க. மோஸ்ட்லி இந்த ஐடி பீப்புள் வேலைக்காக போகிறாங்க. அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்கேயே செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, வீடு வாங்குறாங்க. கடைசியில் அந்த கண்ட்ரிலேயே குடியுரிமை வாங்கி அவங்க வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிறாங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்தோ, இந்தியா மட்டுமல்ல, இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரிலேருந்து வெளிநாடுகளுக்கு, வெஸ்டர்ன் கண்ட்ரிகளுக்கு போய் செட்டில் ஆகிற குடும்பங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம கற்றுக்க போகிறோம். ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் சம்மந்தமாகவும் தங்களோட வாழ்க்கையை மேம்படணுங்கிறதுக்காக கனடாவில் போய் செட்டில் ஆகிறாங்க. அப்படி கனடாவில் போய் செட்டில் ஆன இந்த ஆப்கான் ஃபேமிலிக்கு நடந்த கொடூரமான நிகழ்வு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதிலிருந்து பலவிதமான விஷயங்களை கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோவோட நீளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் நான் மேக்ஸிமம் போர் அடிக்காமல் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பட் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த ஃபேமிலிக்கு என்ன நடந்ததுங்கிறத கடைசி வரைக்கும் உங்களால் யூகிக்க முடியாது. அப்படி இந்த ஆப்கான் ஃபேமிலிக்கு கனடாவில் என்ன நடந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். 1950ஆம் வருஷம் ஆப்கானிஸ்தானில் இருக்க காபூலில் முகமது சாஃபியாங்கிற ஒரு பையன் பிறக்கிறான். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறான். இந்த முகமதோட அப்பா ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். அதனால என்னன்னு தெரியல, இவனுக்கு படிப்பு வரல. கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போறான். படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிப்பை நிப்பாட்டிட்டு தனக்கு 12 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா கூட பிசினஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுல இருந்தே பிசினஸ்ல இன்வால்வ் ஆனதுனால இந்த பிசினஸோட நெளிவு சிலுவுகள் எல்லாத்தையுமே இந்த முகமது சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிறான். குறுகிய காலத்திலே அவனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும் போதே இண்டிபெண்டா ஆப்கானிஸ்தான்ல ஒரு பிசினஸ் பண்ற அளவுக்கு உயர்ந்து வந்துடுறான். இப்படியே இவனுக்கு ஒரு 29 வயசு ஆகுது. 1979ஆம் வருஷம் இந்த முகமதோட அம்மா தன்னோட பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்றாங்க. சரி, பொண்ணு பார்க்குறாங்க, எங்கேயுமே செட் ஆக மாட்டேது. அவங்க குடும்ப உறவுகளோட ஒரு திருமண விழாவில் போய் கலந்துக்கிறாங்க. அங்க ரோனாங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. அந்த ரோனாவோட அப்பா ஆப்கானிஸ்தான் ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆனவர், நல்ல பொசிஷன்ல இருந்தவர். சரி, நல்ல குடும்பமாகவும் இருக்கு, பொண்ணு அழகா இருக்கா. இந்த பொண்ணை ஏன் தன்னோட பையனுக்கு பேசி முடிக்க கூடாதுன்னு அந்த ரோனாவோட அம்மா அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அந்த ரோனாவோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, இப்போ நம்ம இன்னொரு திருமணத்துக்கு வந்திருக்கோம், இங்க வச்சு பேசுறது சரியா இருக்காது, நீங்க எங்களோட வீட்டுக்கு வந்து பேசுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு முறையா பொண்ணு கேட்க வர சொல்றாங்க. அப்போ இந்த முகமதோட அம்மா அப்பாவும் ரோனாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பொண்ணு கேட்குறாங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா அதே வருடத்திலேயே காபூல்ல இருக்கிற மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல இவங்களோட திருமணம் நிகழுது. இவங்க 2 பேருமே பெரிய பணக்காரங்க. ஸோ திருமண விழா பயங்கர கோலாகலமா இருக்கு. அவ்வளோ பேரை கூப்பிட்டு ஸ்டார் ஹோட்டல்ல பயங்கரமான விருந்தெல்லாம் வச்சு பக்காவாக திருமணம் நடந்து முடியுது. பட் இப்படியே ஆப்கானிஸ்தான்லையும் இந்த முகமது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, எவ்வளோ நாள் தான் இந்த குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிட்டு இருக்கிறது, நம்ம போயிட்டு வேறு நாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணலாம், இன்னும் வேற லெவலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம துபாய்க்கு போகலாங்கிற மாதிரி முடிவு பண்றாரு. அதே வருடமே துபாய்க்கு போறாரு. அங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அங்கேயும் பிஸ்னஸ் பயங்கரமாக நடக்க ஆரம்பிக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல இருந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து அங்க ஒரு தனி சாம்ராஜ்யத்தை இந்த முகமது நிறுவ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னோட மனைவியும் துபாய் கூட்டிட்டு போயிறாரு. பரவாயில்லையே, தனக்கு 30 வயசு இருக்கும் போதே மிகப்பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டோம், திருமணம் ஆயிட்டோம், தன்னோட வாழ்க்கை முழுவதுமா நிறைவு பெற்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணா கூட இந்த தம்பதிகளோட வாழ்க்கையில ஒரு சின்ன குறை இருக்கு. அந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. பல வருடங்கள் முயற்சி செஞ்சும் கூட சரியா குழந்தை இல்லாதனால அடிக்கடி இவங்க துபாயிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு வெக்கேஷனுக்கு வந்துட்டு போவாங்க. ஆப்கானிஸ்தான்லயும் நிறைய டாக்டரை போய் செக் பண்றாங்க. அவங்களாலையும் சரியா கண்டுபிடிக்க முடியல. ஏன் ஒரு ஸ்டேஜில் இவர் பணக்காரங்கிறதுனால இந்தியாவுக்கு கூட்டு வந்து செக்அப் பண்றாரு. அப்படி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு செக்அப் பண்ணும்போதுதான் இந்த மனைவி ரோனாக்கு உடல்ல சில குறைபாடு இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே கர்ப்பம் தரிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்கிற தகவல் தன்னோட கணவருக்கு கொடுக்கப்படுது. இது அந்த குடும்பத்தில் எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்குது. முகமது, அவங்க மனைவி, இவங்களோட அம்மா அப்பா, அவங்களோட அம்மா அப்பா எல்லாரும் ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மனைவி ரோனா என்ன சொல்றாங்க, சரி ஓகே என்ன திருமணம் பண்ணிக்கிட்டேன், 10 வருஷம் ஆச்சு, 1989ஆம் வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு குழந்தை இல்லை, எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவேன், நீ ஒன்று பண்ணு, இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கோ, நானே உனக்கு அந்த பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல விட்டு முதல்ல
முதல்ல முகமது மறுப்பு தெரிவிச்சா கூட எல்லாருமே ப்ரெஷர் போட விட்டு தன்னோட மனைவியே இதுக்கு சம்மதம் சொல்ல விட்டு சரி ஓகே எனக்கு பொண்ணு பாருங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த ரோனாங்கிற மனைவியே டூபாங்கிற இன்னொரு பொண்ணை பார்த்து தன்னோட கணவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த முதல் திருமணம் எந்த ஒரு ஸ்டார் ஹோட்டல் நடந்ததோ காபூல்ல அதே ஸ்டார் ஹோட்டல்ல தான் இந்த இரண்டாவது திருமணமும் நடக்குது. அதுல முதல் மனைவி கூடவே இருந்து இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. கூட இருக்கிற உறவினர்கள்லாம் எப்படி சந்தோஷமா ஒரு திருமண விழால இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த முதல் மனைவியும் அந்த திருமண விழால இருந்தது எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த முதல் மனைவி தன்னோட கணவரை எவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படிங்கறத எல்லாராலையும் உணர முடிஞ்சது. சரி ஓகே, இப்ப ரெண்டாவது திருமணம் நடந்தது, அதுக்காக முதல் மனைவி அவர் கலட்டி விட்டுவாருன்னு பார்த்தா அங்கதான் முகமது அதுக்கு ரெடியா இல்ல. என்னோட மனைவி பெருந்தன்மையா ஒரு குழந்தைக்காக ரெண்டாவது திருமணம் பண்றதுக்கு என்ன எதுக்காக அலோவ் பண்ணாலும் கடைசி வரைக்கும் என்னோட முதல் மனைவியும் ஏன் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முகமது உறுதியா இருந்து தன்னோட 2 மனைவிகளையும் துபாய்க்கு கூட்டிட்டு போறாரு. ஸோ இவர் ரெண்டாவது திருமணம் எதுக்கு பண்ணாரு? குழந்தை வேணுங்கிறதுக்காண்டி. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி 1990ஆம் வருஷம் இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை இல்ல, 2 குழந்தை இல்ல, அடுத்த ஒரு 6-7 டியூரேஷன்ல வருஷத்துக்கு ஒரு குழந்தை வீதமா மொத்தம் இந்த தம்பதிகளுக்கு அடுத்த 10 வருஷத்துக்குள்ள 7 குழந்தைகள் பிறக்குது. 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். என்னடா ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, 7 குழந்தைகள் நினைச்சீங்கன்னா இந்த முகமது இருக்கிற பணத்துக்கு அவர் எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கலாம். அவ்வளவு வசதியா துபாயில ஒரு பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, குடும்பமும் பெருசாயிருச்சு, நம்ம வாழ்க்கை நிறைவு பெற்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், ரெண்டாவது மனைவிக்கு 7 குழந்தை பிறந்திருக்கு, இப்போ இந்த முதல் மனைவி எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பார்த்தா அங்கதான் எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுத்து ட்ரீட் பண்றாங்க. ஈவன் இந்த முதல் மனைவி ரோனா கூட தன்னோட கணவருக்கு பிறந்த அந்த ரெண்டாவது மனைவி மூலமா பிறந்த 7 குழந்தைகளையும் தன்னோட சொந்த குழந்தை மாதிரி பாவிச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 7 குழந்தைகளையும் தன்னோட சொந்த அம்மா பயாலஜிக்கல் மதர், இது தன்னோட ஸ்டெப் மதர் அப்படின்னு இல்லாம 2 பேர்கிட்டையும் பாகுபாடு பார்க்காம 2 பேருமே தன்னோட அம்மா மாதிரி தான் அந்த குழந்தையாவும் ட்ரீட் பண்றாங்க. ஒட்டுமொத்தத்தில் வெளியில இருந்து பார்க்கும்போது ஆகா, ஒரு 2 பொண்டாட்டியை வச்சுட்டு எவனாவது இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுமான்னு எல்லாரையும் பொறாமப்படுற அளவுக்கு தான் இந்த முகமதோட வாழ்க்கை இருக்கு. இந்த முகமது என்னதான் ஒரு 10-20 வருஷமா துபாயில வந்து பிசினஸ் பண்ணா கூட அவருக்கு துபாயில நிரந்தரமான குடியுரிமை கிடைக்கல. அதை வாங்குறதுக்கு அவர் எவ்வளவு முயற்சி பண்ணா கூட கடைசி வரைக்கும் தர முடியாதுன்னு சொல்றாங்க. இவர் திரும்ப என்னதான் நம்ம வெளியில போய் இவ்வளவு பிசினஸ் பண்ணா கூட இன்னுமே தன்னோட சொந்த நாடு ஆப்கானிஸ்தான் தான் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இவரோட தாட் ப்ராசஸ் என்னன்னா 7 குழந்தைகள் இருக்கு, 2 மனைவி இருக்காங்க, நம்ம சேஃபான ஒரு கண்ட்ரியில போய் செட்டில் ஆகணும், குடியுரிமை வாங்கணும் சொல்லி முயற்சி பண்றாரு. அப்படி எந்த கண்ட்ரிக்கு போலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆஸ்திரேலியால இதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால ஒரு வருடம் தன்னோட குடும்பத்தோட போய் ஆஸ்திரேலியாவில் தங்குறாரு, அங்கேயும் பிசினஸ் பண்றாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா ஆஸ்திரேலியாலையும் இவருக்கு குடியுரிமை கிடைக்கல. அதனால வேற வழியே இல்லாம திரும்ப துபாய்க்கு வராரு. இவர் என்னதான் பல கண்ட்ரியில போய் செட்டில் ஆக முயற்சி பண்ணா கூட இவரோட கோர் பிசினஸ் எங்க ரன் ஆயிட்டு இருக்குன்னா துபாயில தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது இவரோட பசங்களும் ஓரளவு டீனேஜ் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த முகமது வேற கண்ட்ரியில போய் செட்டில் ஆகலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப 2007ஆம் வருஷம் கனடா கண்ட்ரியில ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்றாங்க. எங்க கண்ட்ரியில யாராவது ஒரு பிசினஸ் மேன் $4 லட்சம் மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நாங்க நிரந்தரமான குடியுரிமை தர்றோங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. $4 லட்சம் இந்த முகமதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆகா, இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதரா, நம்ம கனடால போய் $4 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி குடும்பத்தோட செட்டில் ஆகலாங்கிற மாதிரி முடிவு பண்றாரு. பட் அங்கதான் இவருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. அங்கே கனடா நாட்டோட சட்டத்திட்டம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் $4 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி வந்தால் செட்டில் ஆகலாம். பட் அதே டயத்தில் உங்களுக்கு ஒரு மனைவி தான் இருக்கணும். 2-3 பேரை திருமணம் பண்ணிட்டு வந்து கூட்டுட்டு வர்றேன்னா எங்களால் ஒத்துக்க முடியாது, அதுக்கு எங்கள் சட்டத்திட்டத்தில் இடம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு சட்டப்படி 2 மனைவிகள் இருக்காங்க. அதனால் துபாயிலேருந்து இப்போ கனடாவுக்கு போய் செட்டில் ஆக முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த முகமது என்ன மாதிரி பிளான் பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு தன்னோட 2வது மனைவியும் 7 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போயிட்டு கனடாவில் செட்டில் ஆகிடலாம். தன்னோட 2வது மனைவி தான் தன்னோட மனைவிங்கிற மாதிரி டாக்குமெண்ட்டில் காமிச்சிக்கலாம். முதல் மனைவியை வேறு ஏதாவது மாதிரி ஃப்ராடு பண்ணி திரும்ப கனடாவுக்கு கூட்டு வந்துடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணி தன்னோட முதல் மனைவி கிட்ட சொல்கிறாரு. அவங்களும் பெருந்தன்மையாக ஒத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் செட்டில் ஆங்க, எல்லா டாக்குமெண்ட் லீகல் ப்ரொசீடிங் முடிச்சதுக்கப்புறம் எப்போ என்னை கூப்பிட்டுக்க முடியுமோ கூப்பிட்டுக்கோங்க, நான் அப்போ துபாயிலேருந்து வர்றேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரோனாங்கிற முதல் மனைவி தன்னோட கசின் வீட்டில் துபாயில் இருக்காங்க.
இருக்காங்க. மற்றபடி இந்த 7 குழந்தையும் முகமத்தும் அவரோட 2வது மனைவி தூபாங்கிற பெண்மணியும் இப்போ கனடாவில் போய் செட்டில் ஆகுறாங்க. சரி, இப்போ தன்னோட முதல் மனைவியை எப்படி கூட்டிட்டு வரதுங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. மனைவின்னு சொல்லி கூட்டிட்டு வர முடியாது, பட் வேலைக்கார பெண்மணின்னு சொல்லி கூட்டிட்டு வரலான்னு ஃபேக்கா நிறைய டாக்குமெண்ட் ரெடி பண்ணி துபாயிலேருந்து ஒருத்தவங்களை வேலைக்காக என்னோட வீட்டுக்கு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு தன்னோட முதல் மனைவியை வேலைக்காரிங்கிற போர்வையில் இந்த கனடாக்கு கூட்டிட்டு வந்துட்டு தன்னோட வீட்டிலேயே வச்சுக்கிறாரு. தன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்காகவும் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான டாலர் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பங்களோ கட்டிட்டு கனடாலையும் நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல தான் இவர் கிங். அங்க கனடாலையும் மில்லியன் கணக்கான டாலரை இன்வெஸ்ட் பண்ணி அங்கேயும் நிறைய பிஸ்னஸ்ல சக்சஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் எத்தனை கண்ட்ரியில் போய் பிஸ்னஸ் பண்ணாலும் துபாயில் இவர் பண்ணுறதான் கோர் பிஸ்னஸ். ஸோ இவர் வெளிநாட்டுக்கு எந்த ஊருக்கு போனாலும் இவர் அடிக்கடி துபாய்க்கு திரும்ப வர்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஈவன் அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது கூட துபாய்க்கு வருவார். 1 மாதம் 2 மாதம், ஏன் சில சமயம் வருட கணக்காக கூட தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ இப்போ கனடாலையும் பிஸ்னஸ் இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது இந்த முகமத்தோட முதல் பையன் ஹமீத்துங்கிற ஒரு பையனுக்கு 20 வயசாகுது. அவன் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்போ இந்த முகமத் தன்னோட பையன் ஹமீத் கிட்ட என்ன சொல்றாரு, அப்பா துபாய்க்கு அடிக்கடி போற மாதிரி இருக்கும், சில சமயம் மாசக்கணக்காக வருட கணக்காக கூட தங்குற மாதிரி இருக்கும். ஸோ கனடாவில் இருக்க எல்லா பிஸ்னஸையும் நீ பார்த்துக்கோ, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த குடும்பத்தையும், ஓகே, மொத்தம் 1 தவிர 6 குழந்தைகள் இருக்கு, 2 அம்மாக்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் நீ தான் பொறுப்பா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஹமீத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு முகமத் துபாய்க்கு போறாரு. வருவாரு போவாரு, சில சமயம் வருட கணக்காக கூட தங்கிட்டு வருவாரு. முகமது தூபாங்கிற தம்பதிகளுக்கு ஜைனாப் அப்படிங்கிற 17 வயசுல இன்னொரு டீனேஜ் பொண்ணு இருந்திருக்கு. இவர்கிட்ட நிறைய பணம் இருந்ததுனால கனடாலேயே பெரிய ஸ்கூல்ல நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்ணி தன்னோட 7 குழந்தைகளையும் படிக்க வைக்கிறாரு. அதுல ஜைனாப்ங்கிற 17 வயசு குழந்தை அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு வரும்போது அங்கே அமர் அப்படிங்கிற இன்னொரு பையனை மீட் பண்ணுறாங்க. இந்த அமரோட அம்மா அப்பா பேசிக்காகவே பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. இப்போ அவங்களும் கனடாவில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இந்த ஜைனாப் அண்ட் அமர் 2 பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் 2 பேத்துக்குமே தெரியும் தன்னோட வீட்டில் இந்த காதலுக்கு சம்மதிக்க மாட்டாங்க, திருமணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு தெரியும். அப்படி இருந்தால் கூட 2 பேரும் உயிருக்கு உயிரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 7 குழந்தைகளோட வாழ்க்கை முறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மேலை நாடுகளில், ஃபஸ்ட்டு துபாயில், அப்புறம் ஆஸ்திரேலியாவில், அதுக்கப்புறம் கனடாவில். ஸோ இவங்களோட வளர்ப்பு முறை எப்படி இருக்குன்னா, ஸ்கூலுக்கு போகிற இடத்துலையும் காலேஜுக்கு போகிற இடத்துலையும் தன்னோட கூட படிக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயே இந்த குழந்தைகள் வளர ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க அம்மா அப்பாவோட பிரச்சனை என்ன, இவங்க 2 பேரும் அவங்க அம்மா அப்பா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே எங்கே, ஆப்கானிஸ்தானில். அதனால் அந்த நாட்டு கல்ச்சர் படி தான் தன்னோட குழந்தைகள் வளரணும்னு சொல்லிட்டு இறுக்கி பிடிக்கிறாங்க. பட் அந்த குழந்தைகள் நான் வெஸ்டர்ன் கல்ச்சர் படி தான் வளருவேன்னு சொல்லிட்டு வளர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அப்பா அம்மாக்கும் குழந்தைகளுக்கும் இந்த கலாச்சார பிரிவு ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இதனால இந்த அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இந்த டயத்தில் ஜைனாப் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு தெரியாம திருட்டுத்தனமா தன்னோட காதலர் அமர்கிற பையனை மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில சமயம் தன்னோட வீட்டில் யாரும் இல்லாதப்ப கூட திருட்டுத்தனமா அவனை வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. ஒரு நாள் இப்படிதான் முகமது துபாய்க்கு வேலை விஷயமா போறாரு. அவங்க மனைவியும் வேலை விஷயமா போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தன்னோட இன்னொரு அம்மாவும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ ஒரு நாள் இந்த மூத்த சகோதரன் வெளில போயிட்டதுனால வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தன்னோட காதலரை வர சொல்லியிருக்காங்க. அப்படி காதலரோட வந்து அவர் கூட பேசிட்டு இருக்கும்போது வெளியில போன இவங்க அண்ணன் ஹமீத்துங்கிற பையன் வந்துட்டான். அதனால தன்னோட காதலரை போய் வீட்டு கரேஜில் போய் மறைச்சு வைக்கிறாங்க. பட் அவங்க அண்ணன் ஹமீத் பார்த்துட்டான். அவன் உடனே அமீரை கூப்பிட்டு வான் பண்ணுறான், அமீர், உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஒத்து வராது, இதுதான் என்னோட தங்கை கூட ஒன்றை நான் பார்க்குறது கடைசி டைமாக இருக்கணும், இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது, அதுக்கு மேலே உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு அமர் அப்படிங்கிற அந்த பையனை மிரட்டி அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜைனாப் என்ன சொல்கிறாங்க, தன்னோட சகோதரர்கிட்ட கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோட காதலரை பற்றி அம்மா அப்பாட்ட சொல்லாத, என்னை கொன்னுருவாங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நான் சொல்லுவேங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க அப்பாட்ட சொல்லாமல் அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு வந்தது பாருங்க கோபம். ஏண்டி நம்ம கலாச்சாரப்படி வளருவேன்னு பார்த்தா இப்படி வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் இப்படி லவ் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன்ட்டு அவங்க அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து இந்த ஜைனாப்புங்கிற 17 வயசு பொண்ணை அடின்னு அடித்து துவைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நீ ஸ்கூலுக்கு படித்ததெல்லாம் போதும், எங்கேயும் போவேன், நான் வீட்டிலேயே கடன் சொல்லிட்டு 24 மணி நேரமும் ஜைனாப் அப்படிங்கிற இந்த பெண்ணை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறாங்க. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது தன்னோட காதலரை மறக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 5-6 மாதம் உருண்டோடி போது
இந்த ஜைனாப்புக்கு அடுத்தபடியாக 16 வயசில் சாகருங்கிற இன்னொரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தையும் இதே மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சரில் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வளர ஆரம்பிக்குது. அந்த சாகருங்கிற 16 வயசு பொண்ணு ஃப்ரெஞ்சு கிளாஸுக்கு போகுது. அங்கே ரிக்கார்டோங்கிற இன்னொரு ஃப்ரெஞ்சு பையனை லவ் பண்ண ஆரம்பிக்குது. இதை பற்றி இந்த மூத்த சகோதரி ஜைனாப்புக்கு தெரியும். நான் சொல்கிறத கேளுடி, நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் முடியாது, நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 16 வயசு பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிக்குது. இப்படியே சில நாள் போகும்போது இந்த மூத்த பொண்ணு ஜைனாப் தன்னோட அப்பா அம்மாவை எப்படியோ சமாதானப்படுத்தி, நான் அமரெல்லாம் பார்க்க போல, எனக்கு வீட்டுக்குள்ளே இருந்தால் போர் அடிக்குது, நான் தங்கை கூட இந்த ஃப்ரெஞ்சு கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி ஏமாற்றி இப்போ அவங்க தங்கை கூட ஃப்ரெஞ்சு கிளாஸுக்கு வர்ற மாதிரி வந்து தன்னோட காதலரை வர சொல்லி அங்கே வச்சு மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் இந்த ஜைனாப் அண்ட் அமரோட காதல் தொடர ஆரம்பிக்குது. அடுத்தபடி அந்த தங்கை சாகர் அண்ட் ரிக்கார்டோ அப்படிங்கிற அந்த பையனோட காதலும் தொடர ஆரம்பிக்குது. இப்படியே சில நாள் போயிட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குடும்பம் பக்காவான ஆர்த்தோடாக்ஸான குடும்பம், ஆப்கான் கல்ச்சர் படி தான் வளரணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு நாள் இந்த அம்மா, அதாவது இந்த சாகருங்கிற 16 வயசு பொண்ணோட அம்மா டூபாங்கிற இந்த பெண்மணி ஸ்கூலுக்கு போகும்போது அங்க இந்த சாகருங்கிற பெண்மணி ரிக்கார்டோங்கிற தன்னோட காதலர் கூட முத்தம் கொடுக்கறத பார்த்துடுறாங்க. அதை பார்த்தவன பயங்கர கோபம் வந்து வீட்டுக்கு வந்து அடிச்சு துவச்சி எடுத்துறாங்க. உன்னை ஸ்கூலுக்கு படிக்க தான் அனுப்புகிறோம், முத்தம் கொடுக்கறதுக்கு அனுப்பலைங்கிற மாதிரி பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல ஜைனாப்ங்கிற முதல் பொண்ணுக்கும் காதலரை போய் மீட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடங்கல், அடுத்து தன்னோட 2வது பொண்ணும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்கிறது கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுக்கும் தடை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எங்கே போனாலும் 24 மணி நேரம் இந்த 2 பேரை தனியாக விட மாட்டேங்கிறாங்க. பின்னாடியே அவங்க அண்ணனோ இல்லை வீட்டில் இருக்க ஒரு நபரோ கூட போயிட்டு இருக்காங்க. இப்படி என்னதான் இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த 2 பேரோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா கூட ரோனாங்கிற அந்த முதல் மனைவி மட்டும் இந்த குழந்தைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க காதலுக்கு ஆதரவு பண்றாங்க. இந்த குழந்தைகள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வெளிநாட்டில் தான். இந்த கல்ச்சரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் வளர்ப்பாங்க. அவங்கள போய் நம்ம கல்ச்சர் படி வளனா எப்படி வளருவாங்க? அவங்க லவ் பண்ணா பண்ணட்டும், கல்யாணம் பண்ணா பண்ணட்டுங்கிற மாதிரி இந்த காதலுக்கு அந்த ரோனாங்கிற பெண்மணி முழு ஆதரவு கொடுக்குறாங்க. இப்படியே இவங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த முதல் சகோதரி ஜைனாப்ங்கிற முதல் சகோதரி, சாகருங்கிற 2வது சகோதரி, அதுக்கப்புறம் கீட்டிங்கிற 13 வயசுல இன்னொரு பொண்ணு இருந்திருக்கு. இவங்க 3 பேரும் லோக்கல்ல இருக்க ஒரு மாலுக்கு போயிருக்காங்க. மாலுக்கு போயிட்டு நீண்ட நேரம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரதுக்கு. அப்படி லேட்டா வர விட்டு வீட்டில் வந்து அந்த டூபாங்கிற அவங்க அம்மா பயங்கர கோபமாயி அந்த அம்மாவும் அவங்க அண்ணன் ஹமீத்தும் சேர்ந்து இந்த 3 பெண்களையும் அடின்னு அடிக்கிறாங்க. இதுல ஒரு ஸ்டேஜில் வரைக்கும் பொறுத்து பார்த்த ஜைனாப் என்ன பண்றாங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நாங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்த நாட்டில் தான், இந்த நாட்டு கல்ச்சர் தான் எங்களுக்கு வரும், இந்த மாதிரி தான் நாங்க வளருவோம், இப்படி எதுக்கு எடுத்தாலும் எங்களை கொடுமைப்படுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தங்கிற மாதிரி எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த மூத்த பொண்ணுக்கும் அவங்க அம்மாக்கும் அண்ணனுக்கும் கடுமையான வாக்குவாதம் வரும்போது ஜைனாப் என்ன முடிவு எடுக்கிறாங்க, இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி ஆதரவு இல்லாத பெண்களுக்குன்னு கனடாவில் ஒரு ஷெல்டர் இருக்குது, அங்கே போய் தங்கியிருக்காங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தவங்களுக்கு தன்னோட பொண்ணு வீட்டில் இல்லைன்னு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க. ஃபைனலாக போலீஸ் இந்த உமன் ஷெல்டரில் போயிட்டு ஜைனாப்பை கண்டுபிடிக்கிறாங்க. சரி, ஏமா ஓடி வந்துட்டு, உனக்கு 17 வயசு ஆகுது, இன்னும் 18 வயசு கூட நிறைவு பண்ணலன்னு சொன்னதுக்கு எங்கள் வீட்டில் எனக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழ விட மாட்டேங்கிறாங்க, என்னால் இனிமேல் எங்கள் வீட்டுக்கு போக முடியாதுங்கிற மாதிரி இந்த பெண்மணி ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ இப்போது அந்த உமன் ஷெல்டரில் இருக்காங்க, தன்னோட காதலருக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க. இப்போ அமர் கூட திரும்பவும் தன்னோட காதலை கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் அமர் அண்ட் ஜைனாப் என்ன முடிவு பண்ணுறாங்க, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், இனிமேல் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. பட் இவங்களோட திருமண தகவல் இந்த ஜைனாப்போட அம்மா காதுக்கு போகுது. அப்போ அவங்க அம்மா என்ன முடிவு பண்ணுறாங்க, தன்னோட பொண்ணு இனிமேல் மனசை மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்படி அவங்க 2 பேரும் போய் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்மளே கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இந்த உமன் ஷெல்டருக்கு போயிட்டு ஜைனாப்பை சமாதானப்படுத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. பட் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது இந்த ஜைனாப்போட அப்பா முகமதுங்கிற அந்த குடும்ப தலைவர் ஊரில் இல்லை, அவர் துபாயில் இருக்காரு. கிட்டத்தட்ட 1 வருடங்கள் துபாயில் போய் அவர் தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்போ தன்னோட பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா தூபா சொல்கிறாங்க, திரும்பவும் அவங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. இவன் நம்மளுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொன்னால் கூட இவங்க கடுப்பாயிட்டாங்க. நீ என்ன சொன்ன, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ திரும்பவும் இதே பல்லவி பாடுறியன்னு சொல்லிட்டு ஜைனாப் கடுப்பாக விட்டு சரி ஓகே கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு திருமண ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிக்குது. யாருக்கு தெரியாமல், இந்த ஜைனாப்போட அப்பாவுக்கு தெரியாமையே அவங்க அம்மா துணிஞ்சு திருமண ஏற்பாடு பண்ணுறாங்க. பட் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா,
இவங்க காதலிக்கிற அந்த அமருங்கிற பையனோட பாகிஸ்தான் ஃபேமிலிக்கும் இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லை. ஸோ திருமணத்துக்கு முந்தின நாள் ரிசப்ஷன் நடக்குது. பார்த்தா பையன் வீட்டு சேர்ந்து யாருமே இல்லை, இவங்க வீட்டு சொந்தக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க, பொண்ணோட அப்பாவும் இல்லை. ஸோ அந்த ஒரு ரிசப்ஷனே ரொம்ப ஒரு குறைபாடோட நடக்கிற மாதிரி இந்த தூபாங்கிற பெண்மணிக்கு தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அந்த ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது தூபா மயங்கி விழுந்துடுறாங்க. அதை பார்த்து எல்லாரும் பதறி அடிச்சுட்டு அவங்க ஃபேஸில் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு எழுப்பி விடுறாங்க. அப்போதான் தன்னோட அம்மா எவ்வளோ மனவேதனையில் இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுக்குறோங்கிறது ஜைனாப்புக்கு புரிய வருது. சரி, ஓகே, நம்ம அந்த கல்ச்சரில் வளர்ந்துட்டோம், பட் நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல, அதனால் அதை தியாகம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா ரிசப்ஷனில் மயங்கி விழுக விட்டுதான் இந்த சைனாப்புக்கு புரிய வருது. உடனே அந்த திருமணத்தை நிப்பாட்டுறாங்க. தன்னோட காதலர்கிட்ட தெளிவாக சொல்லிடுறாங்க, உன் குடும்பத்திலேருந்து வரல, ஏன் அம்மாவும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இனிமேல் நம்ம சேர வேண்டாம், எப்போ ரெண்டு குடும்பம் நம்ம சம்மதம் தெரிவிக்கிறாங்களோ அப்போ திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சு வந்துடுறாங்க. ஜைனாப்பு வீட்டுக்கு வந்துடுறாங்க, அமரும் வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இந்த இன்சிடென்ட் எதுவுமே துபாயில் இருக்கிற அந்த அப்பாவுக்கு தெரியாது. பட் இவங்களுக்கு ஜைனாப்புக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக ஒரு நாள் தன்னோட அம்மா துபாயில் இருக்க அப்பா கிட்ட இதை பற்றி சொல்லுவாங்கன்னு. இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது ஒரு நாள் முகமத்துங்கிற அந்த குடும்ப தலைவர் துபாயிலிருந்து கனடாக்கு திரும்ப வராரு. ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2009 முகமது சாஃபியா துபாயிலிருந்து கனடாக்கு வராரு. அவரை வெல்கம் பண்ணுறதுக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஜைனாப்புங்கிற இந்த 18 வயசு பொண்ணும் போது இந்த பொண்ணுக்கு மனசில் ஒரே பதட்டம். தன்னோட காதலர் கூட ஓடி போனது, அதுக்கப்புறம் அம்மா கல்யாணம் ஏற்பாடு பண்ணது, இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக தாங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவார், கோவப்படுவாரா இல்லை அடிப்பாரான்னு பயந்துட்டு போய் ஏர்போர்ட்டில் நிற்கும்போது யாருமே எதிர்பார்க்க விடாமல் எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு தன்னோட ஜைனாப்புங்கிற பொண்ணை போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. எனக்கு நடந்த எல்லாமே தெரியும், நீ 1000 பண்ணியிருந்தாலும் நீ என்னோட பொண்ணு தான், ஸோ நான் உன்னை மன்னிச்சு என்னோட மகளாக மனசார ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்ல விட்டு இந்த ஜைனாப்புக்கு பயங்கர ஹாப்பி ஆச்சு. இப்போ இல்லாட்டா கூட ஒரு நாள் தன்னோட காதலரை கரம் பிடிக்கிறதுக்கு தன்னோட அப்பா சம்மதம் தெரிவிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. இவரும் நீண்ட நாள் துபாயிலிருந்து கனடாக்கு வந்திருக்காரு. இந்த குடும்பத்தில் பலவிதமான சோகமான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கு. அதனால இந்த அப்பா முகமது என்ன சொல்றாரு, நம்ம அந்த குடும்பத்தில் நிறைய கஷ்டப்பட்டோம், நம்ம எங்கேயாவது ஒரு வாரம் ஜாலியாக ட்ரிப்புக்கு போயிட்டு வரலாம், நம்ம கனடாக்கு வந்து இவ்வளோ வருஷம் இருந்திருக்குமே, இந்த நயகரா ஃபால்ஸை போய் பார்த்துருக்கோமா, நம்ம எல்லாரும் குடும்பத்தோட நயகரா ஃபால்ஸுக்கு போகிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 7 குழந்தைகள், கணவன், மனைவி, முதல் மனைவி ரோனா அப்படின்னு இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் போகலான்னு பிளான் பண்ணும்போது இவங்க கிட்ட ஏற்கனவே ஒரு கார் இருக்குது, பட் இப்போ இன்னொரு கார் வேணும், ஒரு காரில் இவ்வளோ பேர் போக முடியாதுன்னு இதுக்காக செகண்ட் ஹேண்டில் நிசான் அப்படிங்கிற ஒரு காரை வாங்குறாங்க. ஸோ இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அந்த 2 காரில் டிவைட் ஆகி நயகரா ஃபால்ஸை பார்க்க போகிறாங்க. அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் ஒரு வாரம் ரூம் எடுத்து மொத்தம் 2 ரூம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கணவன், மனைவி, அவங்க மூத்த பையன் எல்லாருமே ஒரு ரூமில், அதுக்கப்புறம் அந்த முதல் மனைவி, பெண் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து அப்படி 2 ரூமில் ஸ்ப்ளிட் பண்ணி தங்கியிருக்காங்க. ஒரு 3-4 நாள் கனடாவில் போட்டிங் போகிறாங்க, அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. இந்த குடும்பத்தில் எவ்வளவு சோகங்கள், எவ்வளவு வருத்தமான விஷயங்கள் நடந்தால் கூட இது எல்லாமே அந்த நயகரா ஃபால்ஸோட சுற்றுலால கம்ப்ளீட்டாக மறந்து போய் ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என்னமோ இந்த ட்ரிப்பு அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுச்சு அப்படின்னு நினச்சா கூட இந்த நயகரா ஃபால்ஸில் அந்த குடும்பத்துக்கு நடக்க போகிற நிகழ்வு நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இப்போ நயகரா ஃபால்ஸில் சுற்றுலா எல்லாம் முடிஞ்சிருச்சு. மறுநாள் ஊருக்கு போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது இந்த முகமத், அவங்க மனைவி, அதுக்கப்புறம் அந்த மூத்த பையன், இவங்க 3 பேர் ஒரு ரூமில், மற்ற எல்லா பேரும் இன்னொரு ரூமில் தங்கியிருந்தாங்க. இப்போது அந்த பக்கத்து ரூமில் போய் பார்க்குறாங்க, 4 பேரை காணும். அதாவது முதல் மனைவி, அதுக்கப்புறம் ஜைனாப்புங்கிற ஒரு குழந்தை, சகாருங்கிற இன்னொரு குழந்தை, கீத்திங்கிற இன்னொரு பெண் குழந்தை. ஸோ 3 பெண் குழந்தைகள், முதல் மனைவி, அவங்க 4 பேர்த்தையும் காணும். இவர் கூப்பிட்டு பார்க்குறாரு, ஹோட்டலில் போய் தேடி பார்க்குறாங்க, அந்த 4 பேரும் எங்கே போனாங்கன்னே தெரியல. ஒட்டுமொத்த குடும்பமும் பயங்கரமாக பதட்டமாயிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் தன்னோட 3 குழந்தைகளும் தான் வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்த ஒரு பெண்ணும் மிஸ் ஆயிட்டாங்கிற மாதிரி இவர் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாரு. சரி, கடைசியாக நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னு கேட்கும்போது இந்த அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா, முந்தின நாள் இரவு நாங்கள் எல்லாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட பொண்ணு வந்தா, அப்போ அந்த நிசான் காரோட கீ எனக்கு வேணும்னு கேட்டிருக்கா. எதுக்குமான்னு கேட்டதுக்கு என்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் உள்ளே மாட்டிக்கிச்சு, நான் போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு முந்தின நாள் இரவு அந்த நாங்கள் 2வது வாங்கின நிசான் காரை என்னோட பொண்ணு தான் வாங்கிட்டு போனான். பட் காலையில் பார்க்கும்போது அந்த காரையும் காணும், என்னோட 3 பொண்ணுகளையும், என்னோட முதல் மனைவியும் காணும். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 4 பேரையும் கடத்திட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியாது, பட் என்னோட பொண்ணுகள் 2 பேருமே லவ் பண்ணுறதுனால, என்னோட வீட்டு வேலைக்காரியும் அதுக்கு ஆதரவு தெரிவித்ததுனால மேபி எல்லாரும் ஓடி போயிட்டாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. போலீஸும் இந்த 4 பேரையும் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் தேடிட்டு இருக்கும்போது
கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் தேடுதலுக்கு அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. அதாவது இவங்க ஹோட்டல் எங்கே இருக்கோ அங்கேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆழமான கனல், ஒரு கால்வாய் இருக்குது. அந்த கால்வாய்க்குள்ளே ஒரு நிசான் கார் மூழ்கடிக்கப்பட்டிருக்குங்கிறத சொல்கிறாங்க. உடனே இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் பதட்டமாயிருது. உடனே அங்கே போய் பார்க்கும்போது அந்த நிசான் கார் சந்தேகமே கிடையாது, இவங்களுக்கு சொந்தமான கார் தான். இப்போது டைவர்ஸ் எல்லாருமே அந்த கனலுக்குள்ளே போயிட்டு அந்த நிசான் காரை வெளியில் எடுக்கிறாங்க. அந்த நிசான் காருக்குள்ளே இவங்க சந்தேகப்பட்ட மாதிரி இவங்களோட 3 குழந்தைகளையும், அந்த முதல் மனைவி ரோனா, அந்த 4 பேரோட சடலத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதை பார்த்து இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தன்னோட பொண்ணையும் தன்னோட முதல் மனைவியும் பார்த்தவர் இப்போ எல்லாரும் மரணிச்சது அந்த முகமதுங்கிற நபரால் நம்பவே முடியல. இப்போ போலீஸ் கனல்லேருந்து அந்த நிசான் கார் எடுத்து பார்க்குறாங்க. ஓகே, இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சா கூட அந்த நிசான் காரோட பின்புறம் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான டென்ட் இருக்குது. தட் மீன்ஸ் இந்த நிசான் கார் இப்படி நின்றுட்டு இருந்திருக்கு, பின்னாடி கூடி வந்து ஏதோ ஒரு கார் பயங்கரமாக இடித்ததுனால அந்த பின்புறம் டேமேஜ் ஆகிருக்கு. அதனால தான் இந்த கார் கனலுக்குள்ளே விழுந்திருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ போலீஸுக்கு இந்த குடும்ப உறவுகள் மேலேயும் சந்தேகம் வருது. பிகாஸ் இந்த பெண்களோட காதலில் அவங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்ததுனால இப்போ இவங்க இன்னொரு காரில் வந்தாங்கல்ல, அந்த காரை போய் போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த காரோட முன்புறம் பயங்கரமாக டேமேஜாக இருக்கிறத பார்க்குறாங்க. அதில் நிசான் கார்லேருந்து வந்த சில பெயிண்ட் மெட்டீரியல் ஒட்டிகிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், இந்த முகமத்தோட இன்னொரு காரை வச்சு தான் பின்புறமாக அந்த நிசான் காரை இடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரியல வர்றதுனால மேபி இந்த குடும்ப உறவுகளோ பக்காவாக பிளான் பண்ணி தான் இந்த 4 பேரை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் இப்போ முகமது, அவரோட மனைவி தூபா, ப்ளஸ் அவங்க கூட தங்கியிருக்க அந்த இன்னொரு ஹமீத் அப்படிங்கிற அந்த மூத்த பையன் 3 பேரையும் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ இவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த ஆக்சிடென்ட் பல நாளைக்கு முன்னாடி நடந்தது, எங்கள் ஊரில் இருக்கும்போதே நடந்தது, இப்போ இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க எவ்வளோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இவங்க மேலே போலீஸுக்கு சந்தேகம் இருந்தால் கூட இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லைங்கிறதுனால போலீஸ் அப்போ அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பட் இவங்களுக்கும் தெரியாமல் இவங்களோட காரில் இன்டர்செப்டர் செட் பண்ணுறாங்க. இவங்க பேசுகிற எல்லாத்தையும் போலீஸ் கேட்குறாங்க. அப்படி போலீஸ் கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வாரம் இவங்க கான்வர்சேஷன் எல்லாத்தையும் கேட்கும்போது இந்த குடும்பத்தில் இருக்க இந்த 3 பேருக்கும் தன்னோட குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் இறந்து போனதில் துளி கூட வருத்தம் இல்லை. நம்மளை ஏமாத்துறவங்களுக்கு கடவுள் சரியான தண்டனை தான் கொடுத்துருக்காரு, இவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 3 பேரும் மறைமுகமாக இந்த கொலையை நான் தான் பண்ணேங்கிறத கன்ஃபெஷன் பண்ணதுனால இந்த ஆடியோ ஆதாரத்தை வச்சு இந்த 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணுறாங்க. அந்த விசாரணையில் இந்த அம்மா, அப்பா, பையன் எல்லாரும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. எஸ், இந்த 4 பேரையும் நாங்கள் தான் பக்காவாக பிளான் பண்ணி கொலை பண்ணோம். நயகரா ஃபால்ஸுக்கு என்னமோ நாங்கள் டூர் போகணுன்னு போல் இந்த 4 பேரையும் போட்டு தட்டுறதுக்கு பக்காவாக பிளான் போட்டு தான் நாங்கள் கூட்டு போனோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்க நயகரா ஃபால்ஸ்லேருந்து ட்ரிப்பை முடித்து கிளம்பி வர்ற மாதிரி ஒரு காரில் கொலை செய்கிறதுக்காக அந்த 3 குழந்தைகளையும் முதல் மனைவியும் ஒரு காரில் உட்கார வச்சுட்டு அதை 2வது மனைவி தான் அந்த காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு காரில் இந்த கணவர், பையன், இன்னொரு பசங்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த கால்வாய் கனலுக்கு பக்கத்தில் வந்து இந்த கார் நிற்கிது. அப்போது அந்த 2வது மனைவி மெதுவாக கார்லேருந்து இறங்கி வர்றாங்க. காரை எல்லாத்தையும் வெளிப்புறமாக லாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட இன்னொரு காரை வச்சு அந்த நிஷான் கார் டமால்னு இடித்ததில் அந்த கார் போய் கனலுக்குள்ளே விழுந்துருச்சு. இவங்க 4 பேரும் நல்ல தூக்கத்தில் இருக்காங்க. என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நீருக்குள்ளே மூழ்கி இறந்து போகிறாங்க. இந்த கார் வெளிப்புறமாக லாக் பண்ணப்பட்டதுனால அன்பார்ச்சுனேட்டாக அந்த 4 பேராலையும் உயிரோட தப்பிக்க முடியாமல் நீருக்குள்ளேயே மூச்சு திணறி இறந்து போயிடுறாங்க. சரி, ஓகே சார், கொலை பண்ணிட்டீங்க, என்ன காரணத்துக்காண்டி 4 பேரையும் கொலை பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு இவங்க சொல்கிற கன்ஃபெஷன் என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி என்னோட முதல் பொண்ணு இன்னொருத்தனை காதலிச்சு எங்கள் குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டா. 2வது பொண்ணு இவளாவது ஏதோ பாகிஸ்தான்காரனை, 2வது பொண்ணு இங்கே ஒரு வெள்ளைக்காரனை காதலிச்சு எங்கள் குடும்ப மானமே போச்சு. சரி சார், இந்த 2 பொண்ணுங்க காதலிச்சாங்க, கொலை பண்ணீங்க. 13 வயசு 3வது பொண்ணை எதுக்கு சார் பண்ணீங்கன்னு கேட்டால், நாங்கள் ஒரு ஆச்சரியமான குடும்பம், ஆப்கானிஸ்தான் கல்ச்சர் படி வளர்ந்துட்டு இருக்கோம், என்கிட்ட கோடி பணம் இருக்குது, என்னோட 13 வயசு பொண்ணு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போகும்போது ஒரு சின்ன பொருளை திருடிட்டு வந்து என்னை அவமானப்படுத்திட்டா, அப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு தேவையில்லை. ஸோ 3 பேரையும் நான் போட்டு தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதே டயத்தில் இந்த 3 பொண்ணுங்களுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்தது யாரு? என்னோட முதல் மனைவி. அதனால் அவளையும் சேர்த்து போட்டு தள்ளுறது தான் இந்த நாடகம் அரங்கேற்றுச்சு
வச்சு நாங்கள் தான் பிளான் பண்ணி கொலை பண்ணோங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த கன்ஃபெஷன் அப்போ தான் போலீஸுக்கே தெரிய வருது, இறந்து போகிற அந்த பெண்மணி வீட்டு வேலைக்காரியில் இவரோட முதல் மனைவி. ஸோ டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கனடாக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அதுவும் இந்த முகமது மேலே இன்னொரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. ஃபைனலாக இந்த 4 பேரையும் பிளான் பண்ணி கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த 3 பேரும் கனடா நீதிமன்றத்தில் குற்றவாளிகள்ங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அவங்க 3 பேர்த்துக்குமே ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. 25 வருடங்கள் கழித்து அவங்களுக்கு பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க பரோலில் வந்தால் கூட அப்படி வரும்போது முகமதுக்கு 83 வயசு இருக்கும், அவங்க மனைவி தூபாக்கு 66 வயசு இருக்கும், அவங்களோட பையனுக்கு 45 வயசு இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மொத்தம் இவங்களுக்கு 7 குழந்தைகள். இதில் 3 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க, ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான். மிச்சம் இருக்கிற 3 குழந்தைகள் எங்கன்னு கேட்டால் அதை கனடாவில் இருக்கிற சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. இனிமேல் அந்த ரிமைனிங் 3 குழந்தைகளையும் அவங்க தான் வளர்ப்பாங்க. பட் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம், இந்த இறந்து போன 3 பேரையும் ஹமீத்ங்கிற ஒரு பையனை பற்றி சொன்னீங்க, அந்த ரிமைனிங் உயிரோடு இருக்க 3 குழந்தைகளை பற்றி எதுவும் சொல்லலைன்னு கேட்டால் அந்த குழந்தைகள் இப்போ உயிரோடு இருக்கிறதுனால அவங்களோட பிரைவசி கருதி நான் படித்து பார்த்த வரைக்கும் அந்த 3 பேரோட ஐடென்டிட்டி என்னங்கிறது தெரிய வரல. பட் அந்த 3 பேருமே இப்போ கவர்மெண்டோட பார்வையில தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. ஹானர் கில்லிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் கனடா ஹிஸ்டரியிலேயே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரை ஹானர் கில்லிங் பண்ணது இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திஸ் இஸ் த மாஸ். ஒரு ஹானர் தன்னோட குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக 4 பேரை கொலை பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வழக்கை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒவ்வொருத்தங்க எடுக்க டிசிஷன் இது ரைட்டு இது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன்லையும் ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்லது மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு டிசிஷனை நம்ம லைஃப்பில் எடுக்க முடியாது, கெட்டது மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு டிசிஷனை நம்ம லைஃப்பில் எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறத நம்ம கண்ட்ரி மட்டுமல்ல, ஸ்ரீலங்கன், அதுக்கப்புறம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரிலேருந்து ஒரு ப்ராப்பரான கல்ச்சரில் வளர்ந்து வர நம்மளுக்கு திடீர்னு ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் போகும்போது ஒரு மிகப்பெரிய கிராஸ் கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் வரும். அது எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஏஜில் எடுத்துக்கோங்க, ஒரு கப்புள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க, ஐடி வேலைக்குன்னு போகிறாங்க. அந்த வெளிநாட்டு வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லக்ஸரியான லைஃபு, சுத்தமான காற்று, அங்கே மக்கள், ஒரு டிராஃபிக் இல்லை, எங்கே போனாலும் ஃப்ரீயாக போக முடியுது, நிறைய பணம் சம்பாதிக்க முடியுது, எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்குப்பா, நான் இங்கே தான் செட்டில் ஆக போகிறேங்கிற முடிவு பண்ணுறாங்க. அது தப்புன்னு கிடையாது, ரைட்டுன்னு கிடையாது, அது ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ். அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, 2 குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய அங்கேயே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே நம்ம இந்தியன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னே ஒரு கம்யூனிட்டி வச்சு அந்த குழந்தையை வளர்க்க முயற்சி பண்ணால் கூட அந்த குழந்தை படிக்க போகிற இடமும் சரி, அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாருமே அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரோட மிக்ஸ் ஆகும். ஃபுல்லாக நான் அங்கே ஒரு குழந்தைய அமெரிக்காவில் பெற்றுட்டு நான் இந்தியன் கல்ச்சர் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு வளர்ப்பேன், இல்லை இந்தியன் கம்யூனிட்டிக்குள்ளே தான் வச்சு வளர்ப்பேன்னா முடியாது, கண்டிப்பாக முடியாது. அப்போ அந்த குழந்தை வெளியில் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது, படிக்கும்போதோ அங்கே இருக்கிற வெஸ்டர்ன் கல்ச்சர் வரும். எல்லா குழந்தையும் ஸ்பாயில் ஆகிறதில்ல. பட் சில பேர் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் மிங்கிள் ஆகும்போது அவங்கள மாதிரி ட்ரிங்க் சாப்பிட்றது, டேட்டிங், ரொம்ப சீக்கிரமாகவே டேட்டிங் பண்ணுறது, உடல் ரீதியான தொடர்பில் இருக்கிறது, அதுக்கப்புறம் லிவிங் டுகெதர் லைஃப்பில் இருக்குது அப்படின்னு அவங்க நாட்டோட மக்கள் கல்ச்சர் எப்படி இருக்கோ, அந்த யங்ஸ்டர் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவங்கள வளர்க்குற நம்ம இந்தியன் பேரண்ட்டுக்கு என்ன பிரச்சனை? இதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் நம்ம பிறந்தது வளர்ந்தது எல்லாமே டிஃப்ரெண்ட் கல்ச்சர். இப்போது வெஸ்டர்ன் கல்ச்சர் அமெரிக்காவில் இருக்க ஒருத்தன் அங்கேயே பிறந்து வளர்ந்தாலும் அவனும் அதே மாதிரி வளர்ந்துருப்பான். அவன் குழந்தைங்க அப்படி போகிறது வந்து அவனுக்கு பெருசாக தெரியாது. பட் நம்மளை மாதிரி ஒரு பீப்புள் இங்கே வேறு மாதிரி கல்ச்சரில் வளர்ந்துட்டு அங்கே போய் தன்னோட குழந்தை தான் கண்ணு முன்னாடியே இன்னொரு வெள்ளைக்காரங்களோட டேட்டிங் பண்ணுறதோ, லிவிங் டுகெதரில் பண்ணுறதோ, இல்லை பாரில் போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு டான்ஸ் ஆடுறதோ பார்க்குறதுக்கு நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன நம்ம இந்தியாவிலலாம் அந்த மாதிரி இல்லையா, சென்னையில் கூட தான் குடிச்சிட்டு கூத்தடிக்கிறாங்க அப்படின்னு. பட் அதெல்லாம் ஓகே தான். பட் வெஸ்டர்ன் கல்ச்சர் கொஞ்சம் வேறு இருக்குது. நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல, பட் எல்லாரும் பண்ணுறதில்ல. அதுக்காக ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறவங்களாம் தப்பு ரைட்டுன்னு சொல்ல வரல. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்த வரைக்கும் நான் ஃபாரினில் இருந்த அனுபவத்தை வச்சும், அங்கே நிறையா என் கூட இருந்த ஃபேமிலிஸை வச்சும், அந்த பெற்றவங்க எப்படிலாம் ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு என்னோட அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த பேரண்ட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, நம்ம பொண்ணு இன்னொருத்தங்க கூட சுற்றுறா, டேட்டிங் பண்ணுறா, உடல் ரீதியான தொடர்பில் இருக்கா, குடிச்சிட்டு கும்மாளா அடிக்கிறா அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை கண்டிப்பாக எந்த பேரண்ட்டாலும் ஏற்றுக்க முடியாது. அப்போது நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் அங்கே போகும்போது அந்த லைஃப் ஜாலியாக இருக்கும், குழந்தைகளை வளர்க்கும் போதும் ஜாலியாக இருக்கும். பட் எப்போ அந்த குழந்தைகள் டீனேஜ் பருவத்துக்கு வரும்போது சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி பேரண்ட்டுக்கு பிரச்சனை வரும். இந்த கேஸில் எடுத்துக்கோங்க, இவங்க ஆப்கான் கண்ட்ரியில் ஒரு கல்ச்சரில் வளர்ந்தவங்க, பட் இவங்க குழந்தைங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சரில். அப்போது எப்படி ஒரு பேரண்ட்
இங்கே பிறந்து வளர்ந்த குழந்தை நம்ம இந்தியன் கல்ச்சர் படியே வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அந்த குழந்தை ஒரு 4 இடத்துக்கு போகும்போதோ இல்லை ஸ்கூலுக்கு போகும்போதோ அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழக நேரிடும், அவங்க கல்ச்சர் வரும், பழக்க வழக்கம் வரும், அதுதான் வரும். பட் நான் இந்தியாவில் பிறந்தேங்கிறதுனால அமெரிக்கா வளர்க்குற ஒரு குழந்தைக்கு நான் இந்தியாவோட கல்ச்சர் வரும்னு சொல்லி எப்படி எதிர்பார்க்கலாம்? அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷனில், பேரண்ட் எக்ஸ்பெக்டேஷனில் துளி கூட நியாயம் இல்லை. அதுதான் இந்த கேஸில் நடந்திருக்கு. நீ ஆப்கான் கல்ச்சரில் இருந்திருக்க, அப்போ நீ என்ன பண்ணணும்? ஆப்கானிஸ்தானில் தான் அவன் குழந்தைகளை வளர்த்துருக்கணும். கனடா கூட்டிகிட்டு வந்து நீ ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்? அது கண்டிப்பாக பாசிபிலிட்டியும் கிடையாது. அது ரொம்ப டஃப். எல்லா குழந்தைகளும் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் 90% அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி என்ஆர்ஐ பீப்புள் வெளியில் போய் குழந்தை பெற்றா வெளிநாட்டில் செட்டில் ஆகிறவங்களுக்கு 2 சாய்ஸ் தான். ஒன்று, தன்னோட குழந்தைகள் இந்த மாதிரி போச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனநிலை வேணும். ஓகே, நம்ம குழந்தைகள் இங்கே தான் பிறந்தாங்க வளர்ந்தாங்க, இப்படி தான் இருப்பாங்கங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த பக்கமே போயிருக்கக்கூடாது. நம்ம ஊரில் இருந்துட்டு நம்மளுக்கு இங்கே பிடிச்ச மாதிரி குழந்தைகளை வளர்த்துக்கலாம். ஸோ இதில் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், அங்கே போய் ரைட்டுன்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம லைஃப்பில் எடுக்கிற எல்லா டிசிஷன்லையும் ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. இது ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல. நாளைக்கு என்னோட பொண்ணு இப்போ ஃபாரினில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றா, நான் அவளை போய் அனுப்புனேன்னா அதே ரிஸ்க் எனக்கு இருக்குது. இங்கேருந்து அனுப்புகிற எல்லாத்துக்குமே அந்த ரிஸ்க் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி ப்ரிப்பேர் ஆகலைன்னா அந்த பசங்களோட பேரண்ட்டுக்கு தான் மென்டல் டார்ச்சர் அதிகமாக இருக்கும். அந்த பசங்க அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு குடிக்கிறதோ டேட்டிங் பண்ணுறதோ பெரிய விஷயமா தெரியாது. அது டெய்லி பார்க்குற பேரண்ட்டுக்கு தான் மென்டல் டார்ச்சராக இருக்கும். ஸோ அதனால் ஒன்று, அங்கே இருக்கோன்னு முடிவு பண்ணிட்டா உங்கள் மைண்டை நீங்கள் தான் செட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா பேசாமல் இங்கே வந்துடுறது தான் பெட்டர். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஈவன் நான் நிறைய என்னோடய க்ளோஸான ஃபேமிலி சர்க்கிள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பேரண்ட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கிறத என்னால் உணர முடியுது. நம்ம இங்கே போய் இருக்கிறப்பையோ குழந்தை பெற்றப்பையோ அந்த குழந்தை ஸ்கூல் போகிறப்போ கூட ஒன்றும் தெரியாது. அந்த ஒரு டீனேஜ் பருவத்துக்கு வரும்போது அதுவும் பெண்கள் வச்சுருக்க பேரண்ட் வந்து ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். என்ஆர்ஐ யாரையுமே நான் தப்பாக சொல்லலை, என்னோட அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே இப்போ இந்த கேஸ் எடுத்துப்போம். ஆப்கான் கண்ட்ரியில் இருக்க ஒரு பேரண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர் அந்த கண்ட்ரியில் போய் இருந்துட்டு ஆப்கான் கல்ச்சர் தான் தன்னோட குழந்தைகளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறது நியாயமா? அது உங்களோட கருத்து என்ன? மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.